டெக் பிரதர், நான் உங்கள் விக்னேஷிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட அதாவது ஷியோமியோட ஹோம் அதாவது 360 டிகிரி ஹோம் செக்யூரிட்டி கேமரா 1080p 2i அப்படிங்கிற மாடல் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம டேரெக்டாக ஷோரூமில் வாங்கினது. நம்ம கட் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. கேமராவுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மறுபடியும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ள வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது சைடில் வச்சுருவோம். ஒரு சார்ஜரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வால் மவுண்ட்டுக்கு ஸ்க்ரூவும் அந்த பின்னும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புறம் பார்ப்போம். சார்ஜர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான், டைப் சி கிடையாது. கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கும் ட்ராவல் ஆகிற மாதிரி நல்லா லென்த்தாகவே இருக்குது. இதை சைடில் வச்சுருவோம். சார்ஜரையும் சைடில் வச்சுருவோம். கேமரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேமரா வந்து நல்லா சாலிடாகவே பெருசாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து இப்படி ஸ்டாண்டு மாதிரி இப்படி டேரெக்டாகவும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை இப்படி இன்வெர்டர் டைரக்ஷன்லேயும் மேலே வந்து மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகக்கூடிய கேமரா தான். இது வந்து மேலே கீழே போய்க்கும், அதேமாதிரி இப்படி போய்க்கும். மெமரி கார்டு வந்து 32 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மெமரி கார்டுக்கு ஒரு ஹோல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ SD கார்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். கிளாஸ் 1 தான் வந்து சப்போர்ட் ஆகும். அதனால் கிளாஸ் 1 யூஸ் பண்ணிக்கணும். அது போக இதில் வந்து 7 டேஸ்க்கு உண்டான க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 7 டேஸ் வந்து மோஷன் இருக்க வீடியோஸ் மட்டும் கேப்சர் ஆகி இருக்கும் ஸ்டோரேஜில். இந்த 32 GB மெமரி கார்டில் க்ளவுட்லேயும் அதே மாதிரி தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வாய்ஸ் ஓவரும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 2 வேல வந்து பேசிக்கலாம். அதாவது இந்த சைடு வந்து ஸ்பீக்கர் இருக்கும், மைக் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும். இது மூலிமா நம்ம வந்து கம்யூனிகேட்டும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ஐயோட கேமரா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இதுக்கு வந்து முக்கியமாக தேவை என்ன அப்படின்னா எம்ஐ ஹோம் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து நம்ம ஏற்றிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்பில் நம்ம உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஆகும். நம்ம கேமராவில் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயே வந்து நம்ம மூமெண்ட்டும் பண்ணிக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும், டேர்ன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். கேமராவும் டேர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா ப்ளேபேக்கும் பண்ணிக்கலாம். நான் மெமரி கார்டு போடல, மெமரி கார்டு போட்டால் வந்து ப்ளேபேக் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டைரெக்டாக க்ளவுட் ஸ்டோரேஜில் இதாக இருக்குது. இது வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 2 வே நம்ம டேரெக்டாக வந்து கம்யூனிகேட்டும் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேமராவில் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து சர்வேலன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேமரா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, காமிக்கிறேன். கேமரா செட்டிங்ஸ், இந்த லைட் வந்து வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் லைட் இருக்குல்ல, இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லைட் வந்து ஆஃப் ஆகிக்கும். வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீப் செட்டிங்ஸ்னால் இந்த ஷெட்யூல் டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த டைமில் வந்து ரெக்கார்டிங் ஆகாது. அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் வேண்டாட்டி. இமேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லென்ஸ் டிஸ்டோர்ஷன் கரெக்ஷன்,
இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வேணாட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் வேணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இமேஜ் ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இல்லை ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இன்வெர்ட்டடாக கேமரா வந்து மாட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைட் விஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஆன் பண்ணோமா இல்லை ஆட்டோமேட்டிக்கில் வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம எது வேணாலும் செட்டிங்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு, நான் இப்போ தான் அப்டேட் பண்ணேன். இப்போ நம்ம இந்த டிவைஸ் வந்து வேறு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளை மாதிரி அவங்களும் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த எம்ஐயோட சிசிடிவி கேமராவுடைய யூசேஜ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எம்ஐயோட இந்த கேமரா வந்து ஃபுல் ரிவ்யூ அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். இது போக இன்னும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூவும் வந்து போடுறேன். அதே மாதிரி நான் பவர் பேங்கில் தான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் இல்லாதனால பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன பவர் பேங்க் வந்து 2-வே கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு ப்ளக் பாயிண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் கரண்ட் போனாலுமே வந்து பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக சர்வேலன்ஸ் வந்து ஆன்லேயே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி